Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னையில் பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததன் அடிப்படையில் அள்ளிக்குளம் நீதிமன்றத்தில் ஞானசேகரன் ஆஜர்படுத்தப்பட்டார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் முரளி. வணக்கம். தற்போது பாலியல் குற்றவாளி ஞானசேகரன் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் ஞானசேகரனை அள்ளிக்குளம் மகிழா நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். கடந்த பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக புகார் மனு அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் கோட்டூர்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கோட்டூர்புரம் பகுதியைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்திருந்தார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக 3 பெண் IPS அதிகாரிகள் கொண்ட குழுவானது சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு அதிகாரிகள் ஞானசேகரன் தொடர்புடைய அனைத்து நபர்களும் விசாரணை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த விசாரணையில் 100க்கும் மேற்பட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. குறிப்பாக ஞானசேகரன் மீது பல்வேறு திருட்டு வழக்குகளும் நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த திருட்டு வழக்கு தொடர்பாக சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஞானசேகரன் ஆஜர்படுத்தப்பட்ட பிறகு அவர் மீது பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டமானது போடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கானது சைதாப்பேட்டை நீதிபதி அள்ளிக்குளம் மகிழா நீதிமன்றத்தில் இந்த விசாரணை தொடங்கும் என தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இந்த குற்றப்பத்திரிகையை பெண் IPS அதிகாரிகள் அள்ளிக்குளம் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் முதல் முறையாக இன்று இந்த விசாரணைக்காக ஞானசேகரன் நேரடியாக பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஆஜர்படுத்தப்பட்டவர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஸ்ரீதேவி வருகின்ற 28ஆம் தேதி இந்த விசாரணை தொடங்க இருப்பதாக இந்த தீர்ப்பை ஒத்திவிட்ட பிறகு மீண்டும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஞானசேகரனை புழல் சிறையில் அழைத்து சென்றனர். விவரங்களுக்கு நன்றி முரளி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.